வணக்கம். நியூடெக் கோட் ஃபார்ம் திண்டிவனம் மோனூர் கிராமத்துல இருந்து இப்போ நம்ம இந்த வைக்க வைக்க போர் மாதிரி போடுறது வெளியில தான் வச்சிருந்தோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு எங்க ஊர்ல திடீர்னு மழை வந்தது இல்லையா, அதுல நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அது இல்லாம நெக்ஸ்ட் மழை காலம் வேற ஸ்டார்ட் ஆகும். அதனால இங்க இந்த சின்ன ஷெட்ல நம்ம ஃபியூச்சர்ல கோழி பண்ணைக்கும் பிளஸ் முட்டை கோழிக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடம் இப்போ ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போர் மாதிரி ஒன்று போட்டோம். இந்த போர் போட்டுட்டு இந்த போர்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வேர்க்கடலை கொடி. இந்த வேர்க்கடலை கொடி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். என்ன ரீசன்னா இப்போ மழை காலத்துல நமக்கு கொடியுமே கிடைக்கிறது ரொம்ப டஃப். அதனால எல்லாத்தையுமே ஃபுல்லாவே ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வைக்கலும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்டுக்கு கொடியும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம காராமணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காராமணின்னு இருக்கு. அந்த காராமணியோட பொட்டு இதையுமே நல்லா சாப்பிடுது. ஸோ அதனால இதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என் நண்பன் மோகன் என்னோட பண்ணைக்கு நிறைய வேலைகளையும் நல்ல உதவிகளையும் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவருமே எனக்கு ரொம்ப நண்பன். இப்போ இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது. இன்னைக்கு என்னென்ன வேலை நடந்ததுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் நம்ம உள்ள தங்கறதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் ஒரு ஷெட் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, ஆளுங்க தங்கறதுக்கும். அது என்னாச்சுன்னா ஒரு வென்டிலேஷன் இல்லாம இருந்தது. அதுக்காக ஒரு விண்டோ மாதிரி ரெடி பண்ணிட்டோம். விண்டோ அட்லீஸ்ட் கொஞ்சம் திறந்து வச்சா காத்தோட்டமா இருக்கு. கொஞ்சம் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா தெரியுற மாதிரி இருக்கு. இந்த விண்டோ வச்சு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க யாராவது வந்தாலோ போனாலோ இல்ல வேற யாராவது நம்மளை தேடி கிளைண்ட்டோ இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நம்ம ஆடை பார்க்கணும் அப்படின்னு வந்தாலும் இங்க எதுவும் பாத்ரூம் எதுவும் ஃபெசிலிட்டி இல்லை. அதனால ஒரு பாத்ரூம் செட்டப்பு, பாத்ரூம் அதாவது இப்போ குளிக்கிறது பிளஸ் இது நம்ம கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ற இந்தியன் கிளாசெட் ஃபிக்ஸ் பண்றதும் நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு வென்டிலேஷனும் ஒரு கொடுத்துட்டோம். கிரில் டைப் கொடுத்துட்டு அது பாத்தீங்கன்னா டாப்ல நமக்கு மழை வந்தா அந்த ஜன்னல் வழியா தண்ணி வராம இருக்கிறதுக்கு நம்ம இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோப்பா ஒரு சன்ஷேட் மாதிரி ஒரு டேப்பர் மாதிரி கொடுத்துட்டோம். இது கொடுத்துட்டு இதுக்கு இப்போ நம்ம இங்க நிலத்திலேயே இப்போ இங்கெல்லாம் உரம் இறக்குற மாதிரியான ஒரு ஊர்ல எல்லாமே கிராமத்துல உரம் மட்டும் தான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செட்டப்ல இப்போ இந்த ஒரு அடியில 1 மீட்டர் அகலத்துல ஒரு 3 உரம் வாங்கியிருக்கேன். இது போதும். இது ரொம்ப ரேர் யூஸ் தான். அதனால 3 உரம் வாங்கியிருக்கேன். இந்த 3 உரையும் இறக்கிட்டு உள்ள ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் சக் பண்றதுக்கு சைட்லயுமே ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அடியிலுமே ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கேன். இது வாட்டர் நல்லா சக் பண்ணிக்கும். ஈஸியா நமக்கு சீக்கிரமா அது ஃபில் ஆகாது. அந்த பர்பஸ்க்காக இது உரம் இறக்கி இருக்கேன். இதுல இருந்து பைப்பை கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு மூடி ஒன்று மேலே இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு மூடி. இந்த மூடியிலே ஒரு ஓப்பன் வச்சுருக்கோம். இந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட்டுக்கு, நம்ம உள்ள ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஏர் வெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு இதுதான். இதோட நான் உங்கள் வீடியோவில் நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.